ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணுறதுக்கு லொக்கேஷன். நல்ல ஒரு ஏர் ஸ்பேஸ், நல்ல க்ளோஸ்டான ரூமில் பண்ணாமல், நல்ல விண்டோஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் எல்லாம் நல்லா கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்ல வெளிச்சம் வர மாதிரி நீங்கள் காலையில் வேலையில் நீங்கள் பண்ணலாம். பெஸ்ட்டு வந்து காலையில் வேலையில் பண்ணுறது. ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மேட், யோகா மேட் நிறைய இருக்குது. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூட்டில் வர்றது. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய யோகா மேட்ஸ், பிளாஸ்டிக் மேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம நல்ல ஸ்பேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன், ஃபஸ்ட்டு ஆசனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்மாசனா வந்துடும். ஸோ பத்மாசனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த லோட்டஸ் பொசிஷன், உங்கள் காலு ரெண்டையும் மடக்கி நீங்கள் உட்காந்துட்டு இருக்க பொசிஷன் இது. இப்போ உங்களுக்கு கையை அந்த சிம்பிளில் வச்சுட்டு, ஸோ பத்மாசனா அந்த இமேஜை பார்த்தா தெரியும். ஸோ கையை ரெண்டுமே உங்கள் தை மேலே அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் இப்போ வைப்ரேட்டிங், உங்களுக்கு கிளான்ஸை வைப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சவுண்டை நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க. அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ ஓம்ன்றது உங்கள் அடி வயிற்றுலேருந்து உங்கள் க்ரௌன் சக்ரா, அதாவது உங்கள் உச்சி தலைவருக்கு வைப்ரேட் ஆகணும். ஸோ ஓம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 3 வாட்டி பிகினர்ஸ் பண்ணலாம். ஸோ 3 வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஓம்னு உச்சரிக்கும் போது இது வந்து உங்கள் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். உள்ளே இருக்க கிளாண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து வைப்ரேஷன் எனர்ஜிஸில் ஒர்க் ஆகுது. உள்ளே இருக்க கிளாண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி எக்ஸசைஸ், எப்படி மூமெண்ட் வரும்னா இந்த மாதிரி வைப்ரேஷனில் தான் மூமெண்ட் வரும். சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் நீங்கள் உணரணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். இது வந்து ஸ்டவாசனான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் படுத்துக்கிட்டு சீலிங்கில் பார்க்குற மாதிரி ஒரு பொசிஷன். ஸோ படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதில் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அர்த்த அலாசனா. இது வந்து படுத்துக்கிட்டு ஒரு லெக்கை லிஃப்ட் பண்ணி கீழே விடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரைட் லெக்கை ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி கீழே விடணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணி கீழே விடணும். இது உங்களுக்கு இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிக்சர்ஸ் நான் போடுவேன், நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதுதான் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓமன் ஸ்டார்ட் பண்ணோம் பத்மாசனால. செகண்ட் வந்து அர்த்த அலாசனால உங்களுக்கு 1 லெக்கை மேலே தூக்கி இறக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ மேலே தூக்கிட்டு ஸோ 10 கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறக்கலாம். ஸோ எல்லா எக்ஸசைஸும் அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கனால நீங்கள் ஒரு 10 கவுண்ட் மட்டும் போதும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப நம்ம பாடி ரொம்பவே வந்து ரிஜிடாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த போஸ் வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஸோ உங்கள் பாடி வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களால் ஜஸ்ட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூக்குனா போதும். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறப்போ ரொம்ப மசில் பெயின் ஜாஸ்தியாகும், எங்கேயாச்சும் உங்களுக்கு பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ 3வது ஸ்டெப், அதாவது ஸ்டவாசனா, அதாவது இந்த ஸ்லீப்பிங் பொசிஷனில் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உத்தன் பதாசனா. ஸோ இது அதே ஸ்லீப்பிங் பொசிஷனில் 2 காலுமே மேலே தூக்கணும். ஒரு 10 டிகிரிஸில் தூக்கி ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 30 டிகிரிஸில் தூக்கி 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் 90 டிகிரிஸில் உங்கள் காலை ரெண்டுமே மேலே தூக்கி 10 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணுங்கள். திருப்பி பேக் டு ஸ்டவாசனா ஸ்லீப்பிங் பொசிஷன் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வாட்டி பண்ணலாம். இப்போ ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி நீங்கள் 2 வாட்டி பண்ணலாம். இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனா. இது வந்து பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இமேஜில் செக் பண்ணலாம். இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கட்டி வர்க்காசனா. இது வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலை வந்து ஒரு காலில் வந்து நல்லா உங்கள் ஹெட் வந்து ஒரு சைடு இருக்கணும், உங்கள் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இது நம்ம பேக் போனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6th ஒன் பார்த்தீங்கன்னா நௌகாசனா. ஸோ நௌகாசனான்றது உங்களுக்கு போட் பொசிஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ இது அந்த இமேஜில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நௌகாசனா பண்ணுறப்போ நல்ல ஒரு போட் பொசிஷனில் நீங்கள் அந்த ஃபார்மேஷன் பண்ணணும்.
ஸோ இவ்வளோ டீப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மைல்டாக உங்களால் பேக்கை லிஃப்ட் பண்ண முடிஞ்சால் லிஃப்ட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வரும். இனிஷியல் ஸ்டேஜில் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்ராசனா. சக்ராசனான்றது வீல் பொசிஷன். ஸோ ஒரு வீல் மாதிரி உங்களுக்கு வரும். இந்த பொசிஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் பொசிஷன், அதாவது நீங்கள் திரும்பி படுக்கணும், திரும்பி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் என்னென்ன ஆசனாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்த்த சதாபாசனான்னு ஒரு ஆசனா. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் ஒரு காலை மேலே தூக்கி கீழே இறக்கணுமோ அதே மாதிரி பேக்வேர்டில் திரும்பி ஸ்டமக்கில் படுத்துட்டு ஒரு காலை வந்து பின்னாடி மேலே தூக்கி கீழே இறக்கணும். அதே மாதிரி ரைட் லெக் தூக்கி இறக்கிட்டு அதுக்கு மாதிரி லெஃப்ட் லெக் தூக்கி இறக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு மூமெண்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்வேர்ட் மூவ்மெண்ட் இருந்தால் பேக்வேர்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. ஸோ 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா புஜங்காசனா. ஸோ புஜங்காசன்றது கோப்ரா பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டமக்கில் நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கப்போ உங்கள் 2 கையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அண்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் தலையை நீங்கள் நல்லா லிஃப்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க, புஜங்காசனா. ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா தனுராசனா. தனுராசனான்றது போ போஸ். எப்படி நம்ம வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் நம்ம அந்த போ போஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி 11th ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஆசனாஸ் வந்துடும். ஸோ அடுத்தது 11th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் போஸ். ஸோ ஸ்டாண்டிங் போஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடாசனா வந்துடும். தடாசனான்றது பாம் ட்ரீ போஸ் மாதிரி, அதாவது உங்கள் கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சிங்கை கொடுக்கும். இது உங்கள் கையை நல்லா லாக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். இது நான் அந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணுவிட்டாசனா. அணுவிட்டாசனான்றது உங்களுக்கு பேக்வேர்ட் பெண்டிங். ஸோ நல்லா இடுப்பில் கையை வச்சுட்டு பின்னாடி நல்லா பெண்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுறது அணுவிட்டாசனா. ஸோ இதை பேக்வேர்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பதாசனா. உங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங். ஸோ பேக்வேர்ட் பெண்டிங் முடிஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் ஃபார்வர்டாக நல்லா பெண்ட் பண்ணி கீழே உங்கள் கையில் வந்து நல்லா தரையில் டச் பண்ணுற மாதிரி கீழே ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்கள் போன்ஸ், பேக் போன் அண்ட் ஃப்ரண்ட் போன் நல்லா ஃப்ளெக்சிபிளாக, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ இப்போ 14th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விருக்ஷாசனா. விருக்ஷாசனான்றது ஒரு ட்ரீ போஸ். ஸோ நல்லா நீங்கள் இதை நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு உங்கள் ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே உங்களுக்கு சப்போர்ட்டில் நிற்கணும். ஸோ ஒரு ரைட் லெக் எடுத்துகிட்டு உங்கள் தை மேலே நல்லா 1 லெக்கில் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது தான் பார்த்தீங்கன்னா விருக்ஷாசனா. இது நீங்கள் வந்து இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். 15th பார்த்தீங்கன்னா நட்ராஜாசனா. இதெல்லாமே ஸ்டாண்டிங் போஸ் தான். நட்ராஜாசனா போஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் பேக் லெக் நல்லா தூக்கி பெண்ட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம், போக போக அது வரும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக அந்த 1 லெக்கில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக வரும். ஸோ இப்போ 16th பார்த்தீங்கன்னா வீரபத்ராசனா. வீரபத்ராசனான்றது வாரியர் போஸ். ஸோ இந்த வாரியர் மாதிரி 2 கையும் நல்லா பின்னாடி பெண்ட் பண்ணி நம்ம வைக்கிறது பார்த்தீங்கன்னா வாரியர் போஸ். அந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் போஸில் வந்துடும். என்னென்ன போஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனாக உங்களுக்கு 6 ஆசனாஸ் வந்துடும். ஸோ அடுத்த ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிங் பொசிஷன். சிட்டிங் பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு வஜ்ராசனா. ஸோ இது எத்தனாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17th ஸ்டெப்பு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஓம்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 17th ஸ்டெப்பில் இருக்கும். 17th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனா. அந்த சிட்டிங் போஸ், அந்த போஸ் அந்த இமேஜில் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காரணும். ஸோ நெக்ஸ்ட்டு 18th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஷக்கான்சனான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேர் போஸ். அந்த ஹேர் மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டாக நீங்கள் வந்து நீல் பண்ணணும். இதுதான் வந்து ஹேர் போஸ். இதில் நீங்கள் வந்து 10 செகண்ட்ஸ் இருக்கலாம். 19th பார்த்தீங்கன்னா மஜ்ராசி ஆசனான்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட் போஸ். ஸோ கேட் போஸ்ன்றது நல்லா வந்து ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி ஏஞ்சிக்கணும். இது வந்து 2 ஒரு மூமெண்ட் வரும். இந்த போஸ்க்கு வந்து ஒரு மூமெண்ட் வரும். நல்ல ஒரு ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணி நல்லா பேக்வேர்ட் பெண்ட் பண்ணணும். இது நல்ல ஒரு மூமெண்ட் வரும். இது வந்து கேட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 20th போஸ் பார்த்தீங்கன்னா வியாக்ராசனா, டைகர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா நீங்கள் அந்த நீலிங் டவுன் பொசிஷனில் நல்லா ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கை மேலே தூக்கணும். அதே மாதிரி லைட் லெக்கை தூக்கிட்ட அப்புறம் நீங்கள் லெஃப்ட் லெக்கை தூக்கலாம். அந்த இமேஜில் பார்த்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் அந்த போஸில் இருக்கலாம். அது 22nd
போஸ் ஆசனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்ம முத்ரா. இது வந்து நெக் அண்ட் ஷோல்டருக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆசனா. சிட்டிங் பொசிஷன்லேயே பிரம்ம முத்ரான்றது இந்த பிரம்ம போஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரம்மன்றது 4 டைரக்ஷன்லையும் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பிரம்மா போஸ்ன்றது உங்கள் நெக்கை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் வேர்ட் நல்ல டைரக்ஷன் கொடுக்கணும், பேக்வேர்ட் கொடுக்கணும், லெஃப்ட் சைடு கொடுக்கணும், அதே மாதிரி ரைட் சைடு கொடுக்கணும். இதே மாதிரி 4 டைரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கை வந்து நல்லா வந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்டு ரைட் லெஃப்ட் நல்லா உங்களுக்கு பெண்ட் பண்ணி எடுக்கணும். பிரம்ம முத்ரா ஆசனான்வாங்க. இது வந்து லார்ட் பிரம்மா. ஸோ பிரம்மா கடவுளுக்கு 4 டைரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 4 டைரக்ஷனோட மூமெண்ட் தான் வந்து உங்கள் நெக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெக் ரொட்டேஷன் இருக்குது. நெக் ரொட்டேஷன் நல்லா பண்ணுறப்போ உங்கள் நெக் அந்த ரொட்டேஷனில் நல்ல உங்களுக்கு மூமெண்ட் வரும். ஸோ அடுத்தது 23rd பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அத்ர பத்மாசனா. ஸோ இது வந்து அத்ர பத்மாசனா ஷோல்டர் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ 2 கையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இந்த பொசிஷனில் வச்சு நல்லா உங்களுக்கு ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் வேர்டு ஒரு 3 வாட்டி பண்ணணும், பின்னாடி பேக்வேர்டு ஒரு 3 வாட்டி பண்ணுறப்போ நல்ல ஒரு ஷோல்டர் ஜாயின்ஸில் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வக்ராசனா. ஸோ வக்ராசனான்றது நல்லா நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சிட் பண்ணிவிட்டு உங்கள் காலு 2 நல்லா ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஒரு லெக்கு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இதை நீங்கள் அந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மூலிமா நல்ல உங்கள் பேக் போனுக்கு நல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் வரும். இது பேர் என்னென்னா உங்களுக்கு வக்ராசனான்னு சொல்லுவாங்க, ட்விஸ்டிங் போஸ். பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. பிராணாயாமாவில் நிறைய இருக்குது, 8 சொல்கிறாங்க, 5 சொல்கிறாங்க, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 3 ஸ்டெப் தான் நான் சொல்ல போகிறேன் ப்ரீதிங் எக்ஸசைஸ். இந்த 3 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் வந்து கபால்பாதி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ், கபால்பாதின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஃபார் யோர் லங்ஸ். ஸோ நல்லா ஏரை உள்ளே இழுத்துட்டு உங்களுக்கு நல்ல மூக்கு வழியில் வெளியில் விடணும். ஸோ இது வந்து கபால்பாதி போட்டால் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஸ்டமக்லேருந்து உங்கள் மூக்கு வழியில் நல்ல ஏர் வந்து வெளியில் நீங்கள் எடுக்கணும். ஸோ எப்படின்னா உங்கள் உள்ளே இருக்க டீடாக்சிஃபிகேஷன் எல்லாமே வெளியில் த்ரோ பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 5 வாட்டி பண்ணால் போதும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனுலோம் விலோம் சொல்லுவாங்க. ஸோ அனுலோம் விலோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாஸ்ட்ரிலை ப்ரீத் பண்ணணும். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாஸ்ட்ரிலேருந்து நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு இன்னொரு நாஸ்ட்ரிலை நீங்கள் வெளியில் விடணும். உங்களுக்கு அனுலோம் விலோம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மரின்னு சொல்லுவாங்க. பிரம்மரின்றது ஹம்மிங் பீ சவுண்ட் வர மாதிரி ஒரு ஆசனா. அதாவது உங்கள் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சவுண்ட் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நல்லா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும், உங்கள் மைண்டுக்குள்ளே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பிரம்மரி. இது நீங்கள் ஒரு 3 வாட்டி நீங்கள் பண்ணலாம்.